வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்னைக்கு எபிசோட் இருக்குல்ல, எப்பா கடைசியில பாத்தீங்கன்னா இவர் ஒரு ரியாக்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருந்தார்ல விக்ரம். அந்த ரியாக்ஷன் தான் நமக்கும் வந்துருச்சு, தலையில கைய வச்சுட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா எபிசோடு இது, என்னடா பண்றீங்க? முக்கியமான ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள போட்டு புலகனம் போல இருக்கு. வருவோம் அவங்களுக்கு அடுத்த சம்பவத்துக்கு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அரோரா அரோரா வெர்சஸ் அரோரா வெர்சஸ் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இதுல பாத்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிளை உடைச்சிட்டேன்றாங்களே தவிர அது திரும்ப திரும்ப எனேபிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் வேற மாதிரி. பார்வதி அவங்களுடைய அந்த ரியாக்ஷன்லாம் பாத்தீங்களா, ஆக்சுவலி இது பாவம். இந்த மாதிரி வந்து வச்சு செய்யறது ஒரு வகையில நல்லதுதான், யாரு அரோராவை. ஆனா அரோரா நிலைமையிலேருந்து அரோரா ஷூல இருந்து யோசிச்சு பார்த்தோன்னா இதுகிட்ட எல்லாம் வந்து சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நிலைமை வந்து ரொம்ப மோசம். இந்த ரெண்டு பேருக்கிட்டயும் வந்து சிக்கிட்டு இவங்க லவ்ன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு, ஏன்னா அங்க போய் தேடுறாங்க அந்த நகை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளா பிரச்சனை பிடிச்சிருக்கலாம், பேப்பர் ரவுடியே இவங்களால பிடிக்க முடியலன்னா அப்ப எந்த லெவல்ல இந்த டீம் இருக்குன்னு பாத்துங்க. ஸோ அங்க போய் சர்ச் பண்ண போறாங்க. அங்க காமெடியா பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துட்டு போவாம உண்மையாவே வன்மத்தை தான் கக்குறாங்க பார்வதி. உள்ளுக்குள்ள தோண்ட தோண்ட பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் வரும் போல இருக்கே அப்படின்லாம் சொல்ல. ஆதிரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை பாயிண்ட் பண்ண இது தப்புன்னு சொல்லி அவ்வளோதான், அரோராக்கு வந்து ஏறிடுச்சு. அவங்க நடுவில் நாய் மாதிரிலாம் வந்து குலைச்சி மார்க் பண்ணாங்க. இவங்களும் அவங்கள செஞ்சாங்க. பட் செய்யறதுன்னு இறங்கிட்டாங்கன்னா விஜேஎஸ்ஸாக இருக்கட்டும், பிக் பாஸாக இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், யாரா வேணா இருங்க, நான் தாண்டா கடைசி வரையும் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்வதி. ஸோ நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. தெரியும்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொமான்ஸ் வேற, கமருதனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அதை பார்த்து உடனே அங்கே கண் கலங்கி எமோஷ்னலா உடனே துஷார் ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு. இல்லை என்னன்னு தெரியல, பேசிட்டே இருக்கா அப்படின்றாங்க. இந்த பிரச்சனை ஹோஸ்ட்டு கூட இருக்குமா, பிக் பாஸ் கூட இருக்கு, பேசிட்டே இருக்கு பார்வதி அப்படின்னு. பார்வதி எல்லாம் எப்பயோ தூக்கி வெளியே போட்டிருக்கணும். என்ன பண்றது, கூட இருக்கிறதுலாம் டம்மியா இருக்கிறதுனால பார்வதி இருந்துட்டு போட்டோம். இப்ப எஃப்ஜேவை செஞ்சாங்கல்ல, இந்த மாதிரி செய்யறது வேற யாராவது செஞ்சிருந்தா பார்வதி இருக்க தேவையில்லை. வேற யாரும் செய்ய மாட்டேங்கிறதுனால எஃப்ஜேவை செய்யறதுக்குவாது அவங்க தேவை. இந்த மாதிரி அங்கங்க செய்யறாங்கல்ல. ஆனா அதுக்காக வந்து ரொம்ப இவ்வளவு நாள்லாம் வச்சுட்டு இருக்கிறது பெரிய விஷயம் தான். பார்வதி கண்டஸ்டன்ஸ் கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இல்ல. இங்க வந்து அப்புறம் சொல்றாங்க பிளாட்டோனிக்கல் ரிலேஷன்ஷிப், செக்ஷுவல் கிடையாது, நான் செக்ஷுவல் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப முகத்தை போட்டு தடவிட்டு இருந்தது. அப்புறம் ப்ரொக்ரெசிவ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃப்ரெண்டுங்கிறதுல என்னத்த ப்ரொக்ரெஷன் நீங்க பார்க்க போறீங்க? அழுவேன், சிரிச்சா சிரிப்பேன், அவன் கஷ்டம்னா நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்ன அரோரா அதுக்கு மேல என்ன ப்ரொக்ரெஷன் எதிர்பார்க்குறாங்க அங்க? இப்போ வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, பிளாட்டோனியல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அவங்க இதை விட்டுட்டாங்க. இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது அவங்க எஃப்ஜே கூட தான் போயிட்டு இருக்கிறாங்க. எஃப்ஜே தம்பியும் பார்த்தீங்கன்னா வியனா கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகி அங்கதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான், தடவல் ஆறுதல் வேலையெல்லாம். அது போயிடுச்சுடான்னு பார்த்தா மறுபடியும் பார்வதி விடுற மாதிரி தெரியல. ஸோ அங்கே வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ இதில் வாண்டடாக வந்து நான் சொரிஞ்சு விடுவேன், நான் கண்டெஸ்டன்ட், நான் இப்படி தான் பேசுவேன், என்னெல்லாம் நீ போக சொல்லாத. அதான் சொன்னமே, ஓஸ்டே சொன்னாலே நிறுத்த மாட்டாங்க பார்வதி, அரோரா சொன்னவன் நிறுத்திடுவாங்க. ஸோ இதில் அவங்க தான் ஓவராக போனாங்க பார்வதி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து விக்கல்ஸ் வியனா, இது என்ன பஞ்சாயத்து, என்ன கேஸ் எழுத வந்தாங்க? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பதிவுகள்லாம் பார்க்கும்போது காலையிலேயே ஏதோ விக்கல்ஸ் பெரிய சம்பவத்துல மாட்டிட்டாரா, திவ்யா இவங்கெல்லாம் வந்து பெரிய கேஸ் எழுத பாக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வியனா தனியா உட்காந்து என்னுடைய பர்சனல் இன்னர் வேறெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து நடு ஹாலில் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. அது ரம்யா மேல இருக்கிற தப்பு. ரம்யா வந்து விக்கல்ஸ் கிட்ட சொல்ல விக்கல்ஸ் போய் எடுத்துட்டு வர்றாரு. இது அவர் அட்வைசர் தானே, இவர் இந்த வேலையை ஏன் பார்த்தாரு அப்படின்னு தான் நமக்கு புரியல. அது வேணான்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணிருக்கணுமா, இது மாதிரிலாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு. கடைசியில் அவர் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பழியெல்லாம் இங்க ரம்யா மேல போகுது. இதுல விக்கல்ஸை ரவுண்டு கட்டி என்ன பண்றது? நான் எதுவுமே தொடல, அவங்க எடுத்துட்டு சொன்னாங்க, கேப்டனா எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. உனக்கு சொந்த புத்தி இல்லையா, சுய புத்தி இல்லையா அப்படின்லாம் சொல்லிட்டு பார்வதி செமையா லாக் பண்ணணும். ஏன்னா அவரும் அதானே பண்ணிட்டு இருக்காரு அப்பப்ப. அது நல்லா தான் இருந்து பாக்குறதுக்கு. அடுத்து கனி அக்கா சாண்ட்ரா, இதை பத்தி தனியாவே நம்ம லாஸ்டா வீடியோ போட்டிருக்கிறோம். இதுல சாண்ட்ரா திரும்ப அந்த ஸ்கூபி டாகோட கம்பேர் பண்றது சுபிக்ஷாவை ரொம்ப 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 தப்பு. இதுக்கு விஜேஎஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் வார்னிங் கொடுக்கணும். அங்க சுபிக்ஷா மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும் தனியா. எந்த கண்டஸ்டன்டா இருந்தாலும் நீங்க நாயோட திருப்பி கம்பேர் பண்ணி எந்த வகையிலுமே வேற ஒரு உதாரணமே கிடைக்கலையா உங்களுக்கு? அது எந்த காலத்திலுமே ஏத்துக்க முடியாது. இன்னொன்னு அக்கா ராஜமாதா, இவங்க வந்து
ரொம்ப நெகட்டிவா இல்லைனாலும் தத்தி போல இருக்கு அப்படின்னு நினைச்சா, தத்தியை விட ரொம்ப மோசம். விஷம். கனிங்கிறது இல்ல. இது வந்து விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரோட போவாங்க போல இருக்கு. போய் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க பாத்ரூம் ஏரியால நின்னுட்டு. என்ன வேலைக்கா பாக்குற? விஜய் டிவி ஜியோ ஹாட் ஸ்டார் நினைக்கிறேன். அதோடைய எக்ஸ் தளத்திலேயே இல்ல ஏதோ ஒரு சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணும் போதே வந்து ஒஸ்டுக்கா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரொமோவை போஸ்ட் பண்ணும்போது. ஏன்னா அந்த லெவல்ல சேனல்லே கழுவி ஊத்துற மாதிரி தானே இருக்கிறாங்க அக்கா. அக்கா பாவம் அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்போஸ் ஆகிற ரொம்ப இதுல ரம்யாலாம் வந்து தேவையா உனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற லெவல்ல இருக்கிறாங்க. ரம்யா கேப்டன், கனியக்கா ரொம்ப டம்மிலும் டம்மியா போயிட்டாங்க. அநேகமா இந்த வாரம் தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 அட்டெம்ப்ட் பண்றாங்க இது எடுக்கிறதுக்கு. என்ன பண்ணணும் ஆக்சுவலா? வந்து லாஸ்டா வந்து ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து லாக் பண்ணிட்டு அங்க வர்றதுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ்ல ஓடி வந்துட்டு அதுவே வந்து பாத்தீங்கன்னா எட்ஜில தான் வந்து பிரஜன் வந்து தப்பிச்சுதாங்க. ஈஸியா பிரஜனை புடிச்சிருக்கலாம். சரி எட்ஜில வந்துங்க அப்ப ஓடுறதெல்லாம் பார்த்துட்டாங்க. போய் அந்த பாத்ரூம் ஏரியா கொஞ்சம் செக் பண்ணியிருந்தா ஈஸியா புடிச்சிருக்கலாம். அந்த அறிவு இல்ல, சபரிக்கும் இல்ல. சபரி மேல நமக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன கேரக்டர் பண்றாருன்னே மறந்துட்டோம்ல அவரு. ஓ கமல் கேரக்டர் கொடுத்துருக்காங்கய்யா, என்ன பண்ணலாம்? யாரையாவது ஒருத்தர் அபிராமின் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியாவது பண்ணலாம். அதையும் பண்ணல. எங்கேயுமே அந்த ஜனான்னு கொடுத்துருக்காங்க. குணாவுடைய கேரக்டர் எங்கேயுமே நம்ம பார்க்கல, பார்க்கவே முடியல. இதுல தூக்கி ஆரம்பத்திலே ஜெயில வேற போட்டார்ல பிக் பாஸ். ஜெயில இருந்து வந்துட்டு கூட சம்பவம் பண்ணிருக்கலாம். பிக் பாஸ் ரூல்ஸ் நான் மீற மாட்டேன் அப்படி இதெல்லாம் வந்து இவரு போட்டது. பிக் பாஸ் வந்து ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னாரு. ஜெயில இருந்து வரக்கூடாதுன்னா அப்புறம் பிக் பாஸ் சொல்லட்டும். ஏன்னா டீம்ல யாருமே சம்பவம் பண்ணாம எல்லாம் போய் தூங்கிட்டு இருக்கானுங்க. பிளானிங் எல்லாம் பயங்கரமா போடுறாங்க. சாண்ட்ரா வந்து அப்புறமா சபரி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாருமே தூங்குறாங்கடாங்க. எழுப்புனாலும் வந்து ஏந்து வந்து தூக்கத்துல இருந்து நடக்கிற மாதிரி வந்து எஃப்ஜே திரும்ப போய் படுத்துக்கிறான். அவன் தொடர்ந்து மத்தவங்களாவது நைட்டு இப்ப கமருதன் பார்வதியாவது அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ் தடவல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க நேற்று நைட்டு. அங்க சுபிக்ஷா வந்து ட்ரை பண்ணும் போது இந்த எஃப்ஜே 3 நாளுமே தூங்கிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லா. எதுக்கு வந்தான்? ஒண்ணு வந்து பண்ணா அந்த காஜி கண்டென்ட் பண்றான், இல்லைன்னா தூங்குறான். இதுல வந்து நான் வந்து என் டாஸ்க பண்ண மக்கள் பார்த்திருப்பாங்க, வெளியே பார்த்திருப்பாங்க. என்ன பண்ணா இவன்? எங்க பார்த்தோம் நம்ம? லைவ்ல கூட அந்த மாதிரி இவன் பண்ணதா நம்ம ஒன்றும் பார்க்கலையே. வெளியில இவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் போயிட்டு இருக்குங்க. அப்படியே பெருசா சம்பவம் பண்றான், சூப்பரா பிளான் எல்லாம் பண்றான் அப்படின்லாம். கடைசியில போடனையிலேயே அடிச்சு வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து எஃப்ஜேவை குத்துனாங்கல்ல, ரொம்ப கரெக்ட் அது. ஏன்னா ஒஸ்ட் இல்ல, எதுவுமே பண்ணல, கேரக்டர்ல எதுவும் பண்ணல. அவரா ஒரு கேரக்டர் எப்பவுமே கிரியேட் பண்ணிப்பான். இதுவரை ஹோட்டல் டாஸ்க்ல பார்த்துருக்கிறோம், அடுத்து ஸ்கூல் டாஸ்க்ல வரையும் பார்த்துட்டு இருந்தோம். அவனா ஒரு கேரக்டர் கார்டியன் இருப்பான், அவனா ஒரு ஃபேன் இருப்பான், அவனா ஒரு அந்த மன்னர் டாஸ்க்ல ராஜாங்க டாஸ்க்ல அவனா ஒண்ணு ராணியை கரெக்ட் பண்ண பார்ப்பேன் அப்படின்னு பண்ணுவான். இதுலதான் வந்து எதுவுமே அவன் கிரியேட் பண்ணிக்கல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கம்ருதனை சொல்றாரு. பார்வதி கம்ருதன் அப்படி பண்றாங்கன்னா அப்படிதான் பண்றாங்க. எஃப்ஜே சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். ஆனா என்ன கொடுமைன்னா எஃப்ஜேவும் அதான் பண்ணிட்டு இருக்கான். இது ரெண்டும் மாறி மாறி அந்த ஹாஸ்டல் டாஸ்க்லயே ஸ்கூல் டாஸ்க்லயே பார்த்தோம்ல. இங்க அசிஸ்டன்ட் வார்டன் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூடயும், வார்டன் வந்து இன்னொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்டையும் இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க இவங்கள குறை சொல்லுவாங்க. இதுல பார்வதியை விட முந்திக்கு இவன் அவ்வளவு தைரியமா சொல்றான் பாருங்களேன். இவன் வேணா கூட என்ன பண்ணிட்டு இருந்தான்? நீங்க வந்து அவ்வளவு தைரியமா நீ கம்ருதன் நீ அவங்க சப்போர்ட்டை தான் பேசிட்டு இருக்க, வேற என்ன பண்ற, என்னத்து கீழ்ச்சிட்ட நீ அப்படின்லாம் கேட்கிறான். அதெல்லாம் தப்பு இல்ல. பர்சனல் கேரக்டர் அசாசினேஷன் சொல்றான் பார்வதி பண்றது. பார்வதி பண்றாங்களா? பண்றாங்க பார்வதி. ஆனா இவனும் அதானே பண்ணிட்டு இருக்கிறான். இவன் பண்ற தப்பு இன்னொருத்தர் பண்ணா அது தப்புன்றான். ஆனா இவன் பண்ணும்போது அது தப்பா தெரியல. ஸோ எஃப்ஜேவை போட்டு பார்வதி புழக்கும் போது அதெல்லாம் பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா தான் இருந்தது. என்னன்னா பிக் பாஸ் பேசுறாரு, பிக் பாஸை மதிக்க மாட்டாங்க திரும்ப திரும்ப. விக்ரம் சும்மாவே அவர் ஹைப்பா பிக் பாஸை மதிங்க மதிங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படி இப்போ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவரே மதிக்காம போறாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்புறமா இப்ப செம்ம இரிட்டேட்டா இருக்கு. அங்க ரம்யா பாவம் கெஞ்சுறாங்க. நார்மலாவே ரம்யா மதிக்க மாட்டாங்க, தலைனால மதிக்க மாட்டாங்க, கானாவின் வரையும் மதிக்க மாட்டேங்கிறாரு. இந்த பக்கம் ரெட்ரோ டீம்லயாவது கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடர்ன் டீம்ல எல்லா பீஸையும் கரெக்டா பிரிச்சு வச்சிருக்காங்க பாருங்களேன். இல்ல இதெல்லாம் டுபாகூர் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. டீம் பிக் பாஸ் தான் பிரிச்சாரு ஆக்சுவலி இந்த முறை. ஸோ கரெக்டா பாருங்க, மொக்கையா இருக்கிறவங்களாம் நம்ம டீம்ல போட்டிருக்கானுங்க. ஒருத்தனும் ஒழுங்கா பண்ண மாட்டானுங்க, நம்ம தான் காலியாக போறோம்னாங்கல்ல. கரெக்ட் இல்ல இது. கரெக்டா எக்ஸ்போஸ் ஆகுறானுங்கல்ல. 2 அட்டம் பண்றானுங்க. 2 அட்டமே எவ்வளவு டுபாகூரா இருக்கு பாருங்க. 10 அடியில தான் இருக்கு. அங்க இருக்க பெட்ஷீட் எடுத்துட்டு போய் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க எல்லாம் ஓடி வந்துட மாட்டாங்களா? பெட்ஷீட்டை புடுங்க மாட்டாங்களா? தடுக்க மாட்டாங்களா? அவங்க உங்களை வந்து ஆக்டிவிட்டி ரூம்ல லாக் பண்ணா நீ அந்த மாதிரி அங்க லாக் பண்ணனா உனக்கு ஒரு டைம் கிடைக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு அவங்க வர்றதுக்கு. அதுக்குள்ள நீ ஏதாவது பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. அங்கேயும் மாட்டிக்கிற வாய்ப்பு இருக்கு. பிளேவாது பண்ண டைம் இருக்கு உனக்கு.
எல்லாருமே அங்கதான் உட்காந்துருக்கான். 10 அடியில போயிட்டு என்ன பெட்ஷீட்டை மூடிட்டு என்ன பண்ணுவீங்க? முதல் முறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போயிட்டானுங்க. யாருமே தடுக்க வரல. பிரஜன் மட்டும் தான் தடுக்க வர்றாரு. பிரஜனையும் சாண்ட்ரா அப்படியே தள்ளிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. சோ கம்ருதீன், சபரி, கானா வினோத் எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு எடுத்தீங்களாடான்னா எதை எடுக்க போனானுங்களோ அதை எடுக்காம அதை தவிர மத்ததெல்லாம் எடுத்து அதுக்கு பாத்தீங்கன்னா அடிதடியெல்லாம் நடந்து அந்த பக்கம் புடிச்சு தள்ளி அமித்தும் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் சபரியை லாக் பண்ண, அங்கிருந்து சாண்ட்ராவும் வினோத்தும் அமித்தை தள்ள, அதுக்கப்புறம் கானா வினோத் அமித்தை ரொம்ப தள்ள. என்னது இதெல்லாம்? சரி அங்கதான் முடிஞ்சுதுராப்பா எப்போ அப்படின்னு பார்த்தா, ரெண்டாவது அதுக்கும் மேல இல்ல, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா போட்டிருந்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் போனது வந்து பாத்தீங்கன்னா இவங்க கமருதீன் அந்த பக்கம் வராரு, கானா வினோத் இந்த பக்கம் போறாரு, அரோரா போறாங்க. அரோராவை இடிச்சு தள்ளிட்டாரு கானா வினோத், கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தவங்க கையில இருக்கு பாருங்க நெக்லஸ், ரெண்டாவது முறையாவது நெக்லஸை குறி வச்சு போற. எதுக்கு போறானுங்கன்னா தெரியுதா அவங்களுக்கு? அந்த ப்ரெஷர்ல பாத்தீங்கன்னா எதுக்கு ஆர்டர்னே தெரியாம ஓடி போயிட்டு அவங்கள தள்ளி விட்டு பெட்ஷீட்டை இது பண்ணி அப்புறம் மிதிச்சு, அதுக்கப்புறம் வந்து நாய்ங்களா கரும்பு பிடிச்ச நாய்ங்களெல்லாம் அப்படின்னு திட்டிட்டு இருந்தாங்க சுபிக்ஷா. மனுஷனா நீ அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தை கேட்கிறாங்க. அங்க வந்து கானா வினோத், கம்ருதன், அமித் வேற நடுவில் இழுத்து உள்ள விட்டாங்க. சோ இது இவங்க 3 பேர்ல தான் ஒருத்தர் ஏறி ஒருத்தர் இல்ல 3 பேருமே ஏறி நின்று இருக்கலாம், மிதிச்சிருக்கலாம். அங்க 3 பேர் மேலுமே தப்பு இருக்கு. அங்க இது நடுவுல பாத்தீங்கன்னா பிரஜன் வெர்சஸ் கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு, என்னவோ மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதியும் விஜயும் நிப்பாங்கல்ல அந்த மாதிரி நின்று இருக்கிறாங்க. வந்து நீ உட்காரு. வினோத் வந்து ரொம்ப சொல்லிட்டு இருக்காரு. பிரஜனாவது பேப்பர் ரவுடி நமக்கு தெரியும், போட்டு பொழந்துருக்கிறோம் ஆல்ரெடி. வினோத்துக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலன்னா இதுதான் காரணம். வினோத்துக்கெல்லாம் நிக்க முடியாது. வினோத் அவராலே நிக்க முடியாது. இஷ்டத்துக்கும் வார்த்தையை விடுற அப்படி ட்ரிகர் ஆயிட்டு, நீ வா போன்னு பேசாத அப்படின்றாங்க. ட்ரிகர் ஆயிட்டு பிரச்சனை அப்படிதான் பேசுவேன். நீ பேசுனியே, நீ அப்ப கருமுன்னு சொன்னியே, அப்ப சொன்னதெல்லாம் இப்ப எடுத்துட்டு வந்துங்கிற. முதல்ல அப்ப நான் சொல்லவே இல்லைங்கிறாங்க. அது யார் தெளிவா சொல்லணும். இப்ப நீ ஏன் தப்பா பேசுற? நீ அப்ப கருமன்னு சொன்னிய, இந்த மாதிரி கருமன்னு சொன்னது சீ கருமம், நீ தான் சீ அப்படின்னு வார்த்தையை வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா வாங்க தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது என்னன்னு பேசணும். ஒரு முறை ஏதோ ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சுங்க. திவ்யா கொஞ்சம் வரீங்களா, கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா பரவாயில்ல. வரும்போதே வாங்க தனியா பேசலாம்னா வந்துருவாங்களா அவங்க? சோ இதுக்கு நடுவுல பிரஜன் சம்மந்தம் இல்லாம வராரு. அவரு இங்கே பேசு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் பாடி எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் மாஸ்டர் டேய் இந்த படம்லாம் நாங்க நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து புலகணும். வந்து இதுல பேப்பர் ரவுடியும் புலகணும். பேப்பர் ரவுடியை விட கானா வினோத் தான் அதிகமா இங்க எக்ஸ்போஸ் ஆகுற. அப்படி இங்க ரொம்ப மோசமா இருக்குல்ல. அங்க வந்து சுபிக்ஷா வரையும் அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. மனுஷனா நீ 2 பொம்பளை பிள்ளைங்க 2 பொண்ணுங்க வந்து இப்படி நிக்கிற பேரி மெதிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, என்ன பிளான்? சரி எடுத்தீங்களாடா 2 முறையா, ஒரு முறையாவது நெக்லஸ்ல கைய வச்சிங்களா? 2 முறையுமே பாத்தீங்கன்னா ஒரு முறை சுபிக்ஷா அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க நெக்லஸ், அங்கே போட்டு இவனுக்கு எதையோ தூக்கிட்டு ஓடி போறாங்க. இன்னொரு முறை பாத்தீங்கன்னா அரோரா கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. 2 முறையுமே பாத்தீங்கன்னா அவங்க போய் நெக்லஸ் எடுக்கல, இவனுங்க தான் முதல்ல போறானுங்க. நெக்லஸை தட்டி விட்டு வேற ஏதாவது தேடுறான்னு தான் நமக்கு புரியல. ரொம்ப ஒஸ்டா இருக்குல்ல இது. கேவலமா இருந்தது, ரொம்ப கேவலமா இருந்தது பிளே. இதை வந்து நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க, மார்க் பண்ண நைட் என்ன புடுங்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். நைட் என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க? இப்போ பகல்ல அத்தனை பேர் இருக்கிறாங்க, முடிச்சிட்டு இருக்காங்க, அதுவும் ஆக்டிவா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துதான் நீங்க பெட்ஷீட்டை போட்டு கீழணுமா? இது நைட்டு வந்து முடிச்சிட்டு இருந்தாங்க, பிளான் போட்டாங்கல்ல சாண்ட்ராவோட சேர்ந்து இங்க வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 3 பேர், அப்ப நைட் எத்தனை பேர் காவலுக்கு இருக்காங்க? ஒரு 2 பேர் தானே காவலுக்கு இருக்காங்க. திவ்யாவும் அவரு விக்கல்ஸ் இருந்தாங்களா, 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் இருக்கும்போது நீங்க ஒரு 5 பேர் வந்து பெட்ஷீட்டை போத்தி அப்ப பண்ண வேண்டியது தானே இது நைட்டு. ஒரு 2 பேரை டைவர்ட் பண்ணலாம். ஒருத்தர் கூட பேச்சு கொடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விடலாம். இல்ல ஒருத்தர் அங்க ரெஸ்ட் ரூம் எங்க போறாங்களா, அந்த கேப்ல ஒருத்தர் தான் இருக்கிறாங்களா, அந்த டைம்ல நீங்க ஒருத்தரை வந்து ஒரு 4 பேர் கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துட்டு போறது ஈஸி. அங்க நீங்க பிளே பண்ணலாம். மத்தவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுன்றதுனால அவங்க வந்து எதுவும் பேசவும் முடியாது. அதை விட்டுட்டு பகல்ல 10 அடி தூரத்துல ஓடி வர டிஸ்டன்ஸ் நின்னுக்கிட்டு 2 செகண்ட்ல அங்க வந்துருவாங்க. இதுக்கு நடுவுல ஓடி போயிட்டு இவர் அப்படியே பறக்காவா எடுத்துருவாங்களாம். அது 2 முறையும் சொதப்புறாங்க. 2 முறை அங்க அடிதடியாவது மிதிக்கிறாங்க. தேவையில்லாத வேலை இல்லை இதெல்லாம். இது வந்து டாஸ்க் பீஸ்ட்லாம் சொல்லிருந்தாங்க வினோத். ரொம்ப டாஸ்க்ல ஒஸ்ட் கமருதன் அண்ட் வினோத். இவங்களுக்கு கொஞ்சம் கூட பேசிக் அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது இல்ல. பேசிக் அறிவு இருக்கிறோம் 2வது முறை அதை பண்ண மாட்டாங்க, அட்டம் பண்ண மாட்டாங்க. ஒரு டாஸ்க் படிக்கிறாங்க, அப்பயா பண்ணுவீங்க அதை? அங்க வந்து டாஸ்க் முடிச்சுட்டு வர்ற கேப்ல பண்ணுது அது. அந்த மாதிரி கேப்ல ஏதாவது யூஸ் பண்ணலான்னு பண்ணலாம். பட் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எடுக்க முடியாதுன்னு கூட தெரியாது. பெட்ஷீட்டை போத்திடுவோம், அவங்க எல்லாம் நான் அப்படியே பூ பறிச்சுட்டு இருப்பாங்களா அது வரை. சுபிக்ஷாவும் அரோராவும் வந்து பிளான மொத்தம் கொலாஸ் பண்ணிட்டாங்கல்ல இவங்க பிளான். அந்த லட்சத்துலதான் இவங்க பிளான் போடுறானுங்க. இது சபரி எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இதுதான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்றது. சபரிக்கான அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது எடுக்கிறதுக்கு.
இந்த சூப்பரா அதாவது எடுக்கிறதுக்குன்னா அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்கு இல்ல, இந்த ஆட்டத்தையே கையில் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. மொத்தத்தையும் கோட்டை விட்டா அப்படி அங்க வந்து டம்மி மாதிரி நின்றுட்டு இருக்கு. அப்படி கடைசியில நான் நடுவில் கன்ஃபியூஸ்லாம் ஆயிட்டேன், எந்த டீம் இவரு அப்படின்னு. ஸோ அந்த லெவல்ல தான் அவருடைய பிளே இருக்கு. ரொம்ப மோசமா இருந்தது. வேஸ்ட், 2 பேருமே போட்டு பொழக்கணும். இதுல வந்து நடுவுல திவ்யா வந்து என் கையை மிதிச்சிட்டீங்க அப்படின்னாங்கல்ல, எப்ப மிதிச்சாங்க கையை அடிபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அது ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இவங்க அட்டன் பண்ணி போறாங்கல்ல, அப்ப வந்து கானா வினோத் மேல தப்பு கிடையாது. கானா வினோத் போறாரு அந்த கதவு வெளியில, அவங்க ஷர்ட்டை அவர் பிடிக்கிறாங்க, அவர் ஷர்ட்டை. அடுத்து பின்னாடி வர்ற கம்ருதன் அவர் கதவை இப்படி தள்ளிட்டு அவர் ஓட பார்க்கும்போது தான் அந்த கதவு தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கையில இடிச்சு அடிபடுது திவ்யாக்கு. அதையெல்லாம் வந்து கேஸ்ல எடுக்க முடியாது இல்ல. அது வந்து ஒரு விளையாட்டுல அப்படிதான் அடிபடும். இப்ப என்ன பிரச்சனைனா, கானா வினோத் வந்து இனிமே கண்டினியூ ஆகணும், மேல அவருக்கு ஸ்கோர் ஏறணும் அப்படின்னா கானா வினோத்தோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் இனிமே கண்டினியூ பண்ணோம்னா அதை பண்ண வைக்க போறது வந்து பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, இவங்க 3 பேர் எழுத போற கேஸ் தான் அவருக்கு இன்னும் ஸ்கோரை ஏற்றி விட போகுது. பரிதாப ஓட்டை வந்து வாங்கி தர போகுது. இவங்க சும்மா இருந்தாலே அவரே எக்ஸ்போஸ் ஆகிட்டு போயிடுவார். ஆனா இவங்க வந்து இனிமே கானா வினோத்தை காப்பாத்தி மேல எடுத்துட்டு போயிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா பண்ற தப்புக்கு தான் நாங்க சொல்லணும். அதை விட்டு நடுவில் லாஸ்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அந்த டீம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, ரெட்ரோ டீம். அப்ப கானா வினோத் வெளில வர்றாரு. அப்ப வந்து சுபிக்ஷாவை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றாரு பிரஜன். எதுக்கு என்ன அப்படி என்ன சீக்ரெட் பேசிட்டு இருக்க போறீங்க? சரி வராரா, சரி ஓகே இருக்க சொன்னேன், இல்ல இல்ல பரவாயில்ல அப்படின்றாங்களா, அப்புறம் நீங்க பேசலாம், சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீ சொல்லவே தேவையில்ல. சொன்னதுக்கு அப்புறம் அவரு ட்ரிகர் ஆயிட்டு வந்து அவரு இஷ்டத்துக்கு வார்த்தை இது என்ன உன் வீடா, நீ போ சொல்ற, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு. கானா வினோத் யாரு பேசினாலுமே கான்வர்சேஷன் ரெடியா இல்ல. அவர் திவ்யாவை சொல்றாரு சத்தமா கத்துறாங்கன்னு, அவர் எல்லாத்தையும் மோசமா தான் பேசுறாரு, நீ வா போன்னு பேசுறது. இவர் பேப்பர் ரவுடின்னா அவர் பேட்டர் ரவுடி மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரும் அந்த ரவுடி கிடையாது. ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கு கானா வினோத் அப்ரோச்சும் சரி, இங்க இவருதும் சரி. நடுவில் சாண்ட்ரா வந்து அங்க கூட்டு போய் தடுத்துட்டு இருக்கிறாங்க, பா வார்த்தையை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதெல்லாம் எங்க தெரியுமா வருது? இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா எஃப்ஜே வந்து குறை சொல்றான், நீ என்ன அவருக்காக தானே பேசிட்டு இருந்த அப்படின்னு கமருதன் கிட்ட சொல்லிட்டு போறான். கமருதன் கூட கோவப்படல. பார்வதி வந்து பாத்தீங்கன்னா கமருதன் கிட்ட சொல்றாங்க, அவன் எதுக்கு என்ன இழுத்து பேசுறான் இதுல அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு கமருதன் வந்து கோவப்பட்டு கேள்வி கேட்கிறாருல. இப்ப கிட்டத்தட்ட இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நடக்குது. சாண்ட்ராவும் திவ்யாவும் மற்ற விஷயங்கள் அங்க ஒரு விஷயம் உள்ள வரல எபிசோட்ல. அதாவது அவர் கண்ணை கட்டி டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப அவருடைய கை அவங்க பாடியில பட்டுச்சுன்னு சொல்லிட்டு உதைச்சிருப்பாங்க திவ்யா. இவர் திரும்ப உதைக்க போயிருப்பாரு. அப்புறம் வேற ஒரு சம்பவத்துல இவர் மேல அந்த அலிகேஷன் மாதிரி தான். இப்போதைக்கு அதுக்கு ஷோரா எந்த சுச்சுவேஷன் எழுத போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா அவங்க சொல்றது மோசமா ஒரு இடத்துல நடந்துகிட்டாரு, சாண்ட்ரா சொன்னாங்க, எனக்கும் அந்த டவுட் இருக்கு அப்படின்னு திவ்யா சொல்றாங்க. இப்ப இந்த டிஸ்கஷனை வந்து திவ்யா ஆல்ரெடி பிரஜன் கிட்ட பேசுனதுனால இப்ப பிரஜனுடைய பார்வை வந்து வெயிட்டிங், கானா வினோத் எப்ப சிக்குவான்ட்டுன்னு. இப்ப கமருதன் எப்படி பார்வதி தூண்டி விட்டோம்னா அப்படி வந்தாங்களோ அந்த மாதிரி இங்க பேப்பர் ரோடியும் பாத்தீங்கன்னா இப்படி வராரு. அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இவன் எஃப்ஜே வந்து பார்வதி அட்டாக் பண்ண வர்றதுக்கு காரணமும் நைட் நடந்த பிரச்சனை இல்ல, ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி தடவிட்டு இருந்தானா அரோராவை. அப்ப அரோரா சொல்றாங்க, நீ ஜெயில இருக்கும் போது பார்வதி உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா அப்படின்னு. கரெக்டா அங்க வந்து ஒரு பிட்ட போட்டாங்களா. இப்ப மறுநாள் வந்து ட்ரிகர் ஆயிட்டு நீ அரோரா கேரக்டர் அசாசின் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வரான் பாத்தீங்களா. இவங்க ஒரிஜினலா சோலோவா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்காக பேசுறதை விட பின்னாடி ஒரு பெண்கள் ஒரு பெண்ணும் பாத்தீங்கன்னா அங்கங்க குத்தி விடுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வேற மாதிரி வேற இடத்துல வெடிக்குது. இந்த பக்கம் கானா வினோத்தை கண்ட்ரோல் பண்ண ஆளே கிடையாது. ஃப்ரெண்டுன்னு இருக்கிற ஜோன்ல இருக்கிறது கமருதன். கமருதனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கமருதனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொரு 4 பேர் வேணும். பார்வதி பக்கத்துல இருந்தே எப்படி பண்ணிட்டு இருக்காரு. இதுல பார்வதி பண்ணது ஒரு விஷயம் ஏத்துக்கவே முடியல. பிக் பாஸ் பேச போறாருன்னு சொல்றாங்க, அவர் பேசிட்டு இருக்காரு, அவர் முடிக்கல, முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம். ஆனா அங்கேயே வந்து கடுப்பாயிட்டு கத்துறது, ஹோஸ்ட்னாலும் கத்திட்டு இருக்க, பிக் பாஸ்னாலும் கத்திட்டு இருக்க, யாருக்கு தான் மரியாதை கொடுப்ப? யாருக்கும் எந்த மரியாதையும் கிடையாது, நினைச்சதை பண்ணுவேன், நினைச்சதை பேசுவேன், எவ்வளவு கேவலமான நடந்துப்பேன் அப்படிங்கிற இவ்வளவு மோசமா 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 போயிட்டே இருக்கிறாங்க. பேசிக் ரெஸ்பெக்டாவது கொடுக்கணும்ல. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கு. பார்வதியை போட்டு கிழிக்கணும் இந்த முறை. இந்த ஒரு காரணம் பார்வதி கம்ருதனை வந்து ஒரு வாரமும் வார்த்தையை விட்டுக்கிறான், ஒரு வாரமும் பாராட்டி இவர் விட்டுட்டு அதுல ஒரு பெரும் பங்கு வந்து ஹோஸ்டுக்கும் உண்டு. ஸோ கம்ருதன், கானா வினோத், பார்வதி 3 பேருமே போட்டு கிழிக்கணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, திவ்யா அவங்களும் ஒரு சின்ன கேஸ்ல இந்த மாதிரி அது என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும் முதல்ல. அந்த கேஸ்ல அவங்களையும் போட்டு புழக்க வேண்டியிருக்கு. ஏமா நீங்க சம்மந்தமே இல்லாம ஏமா நீங்க கேஸ் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை பத்தி பேசுனதுக்கும் அங்க புழக்கணும். புலப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். நிச்சயமா இந்த முறை வந்து அட்ரஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு.
எப்பவுமே ஒரு இஷ்யூ எடுத்தா வந்து ஒரு சைடு கரெக்டா இருக்கும், ஒரு சைடு தப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே, இந்த கதையில இருக்க எல்லாருமே கெட்டவர்கள், இல்ல எல்லாருமே டுபாகூர்கள் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி டுபாகூர்களா தான் இங்க இருக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பக்கமும் எடுக்க முடியல, இங்கேயும் எடுக்க முடியல, இங்க தப்பு அப்படின்னு இந்த பெரிய தப்பு அப்படின்னு பார்க்கும்போது கேஸ் எழுதும்போது இந்த வாரத்துல சிக்கினது கானா வினோத், கம்ருதன், அப்புறம் இந்த டாஸ்கை பொறுத்தவரை பார்வதி இந்த வாரம் ஃபுல்லாவே கேஸ் எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஃப்ஜேவை குத்தி விட்டது வந்து கரெக்ட், கேள்வி கேட்டது. ஆனாலும் பிக் பாஸ் பேசுறாருன்னு போது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொஞ்சமாவது கொடுத்துருக்கணும். இப்போ நல்ல வேலை அவங்க எதிர்பார்த்து இவங்க ரம்யா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, பிக் பாஸ் கரெக்டா வச்சு செஞ்சிருக்கிறாரு டீம் பிரிச்சுன்னு. ஸோ ரெட்ரோ டீம் ஜெயிச்சுட்டாங்க. இந்த டீம்ல இருக்கவங்கலாம் மொத்தமா நாமினேஷனுக்கு வர போறாங்க, தூக்க போறாங்க. இந்த டீம்ல இருந்தே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீமே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து அதுக்கான தரமான சம்பவங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கணும், அநேகமா பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு பர்சனல் டவுட் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி டபுள் எவிக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது சிங்கிளா போட்டு அடுத்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் அது மாதிரி பண்ணிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சீசன்கள்ல. ஸோ அப்படி பண்றாங்களா, இல்ல ஸ்ட்ரைட்டா டபுள் எவிக்ஷன் தான் தூக்குறண்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாக்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.